வெல்கம் டு லேடி ஸ்டெஃப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2003 கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஆப்டிடியூட் மேக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். என்கிட்ட 2013, 14, 15 சொல்லி 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஷினாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செப்டம்பர் 17 குரூப் டி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால ஸோ குரூப் டிக்கு என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் டாப்பிக்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேட்டர்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குன்று, அதுக்கு ரிலேட்டடான சொல் மலை. ஓகேவா? ஸோ இது அனலாகி டைப் ஆஃப் கொஷின். ஸோ இந்த கொஷின் அனலாகி டைப்பு. அனலாகி டைப்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அனலாகி டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. மெயினாக ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக தான் இருக்குது. அனலாகி ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குன்று, மலை. அப்போ கடல் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்? குன்றுனா என்ன அர்த்தம்? மலை சிறுசாக இருந்துச்சுன்னா குன்றுன்னு சொல்லுவோம். அப்போ குன்றோட பெரிய ஃபார்ம் தான் மலை. அப்போ கடலோட பெருசு எது? பெருங்கடல். ஓகேவா? ஏரி கடலை விட சிறுசு, ஆறும் கடலை விட சிறுசு, கடலை விட சிறுசு தான் நீர்வீழ்ச்சி. ஸோ இது எல்லாம் சேர்ற இடம் தான் கடல். அப்போ கடலை விட பெருசு பெருங்கடலாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பெருங்கடல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேர்டு என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த அடுத்த வேர்டுக்கும் நீங்க கண்டுபிடிச்சலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சாக் பீஸ் கரும்பலகை. சாக் பீஸை வச்சு எழுதுற போர்டில் தான் எழுத முடியும். அப்போ சாக் பீஸுங்கிறது எழுதுகோல், அது எழுதப்படக்கூடிய இடம்ங்கிறது கரும்பலகை. அப்போ தூரிகை எங்கே எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூரிகைங்கிறது என்னன்னா ப்ரஷ், பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ரஷ். சரியா? ப்ரஷ். ஸோ ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எதில் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைகிறது. ஓவியம் தீட்டுவாங்க. பேனா, பென்சில்லாம் வராது. பேப்பரில் பண்ணுவாங்களா? இல்லை. ஓவியங்கள் எல்லாமே கேன்வாஷ்னு சொல்லி அதுக்குன்னு தனியான ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டில் தான் வரைவாங்க. ஸோ அப்போ தூரிகை வச்சு எதில் வரைய முடியும்னா கேன்வாஷில் வரைய முடியும். ஓகேவா? இங்கே பேப்பரும் வரும். பட் இங்கே தூரிகைன்னு கொடுத்ததுனால ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் தான் பண்ண முடியும், எழுத முடியாது. ஸோ பெயிண்ட் கேன்வாஷில் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த 2 கொஸ்டின் அனலாகி டாபிக்லேருந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வென் டயக்ராம் மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஆசிரியர்கள். உள்ள இருக்கிற இந்த முக்கோணம் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்பிரிக்கர்கள். ஸோ ஆப்பிரிக்கர்கள் உள்ள இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டம், இந்த ஆப்பிரிக்கர்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வட்டம் தான் ஆசிரியர்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 கூற்றுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர்களில் சிலர் ஆப்பிரிக்கர்கள். ஆசிரியர்கள் இது ஃபுல்லாவே ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்ல கொஞ்சம் பேர் மட்டும் ஆப்பிரிக்கர்கள். கரெக்ட். ஏன்னா மிச்சம் இருக்க இந்த முக்கோணம் தவிர இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொல்லல. அப்ப கொஞ்சம் மட்டும் அந்த முக்கோணம் மட்டும்தான் ஆப்பிரிக்கர்கள். அப்ப அந்த ஹோல் ஆசிரியர்கள் சிலர் மட்டும்தான் ஆப்பிரிக்கர்கள். ஓகே, கரெக்டா இருக்கு. சோ அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்கர்களில் ஆசிரியர்கள் இல்லை. அதாவது எல்லா ஆப்பிரிக்கர்களுமே ஆசிரியர்கள் தான். ஆனா இங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆப்பிரிக்கர்கள் உள்ள இருக்கிறதுனால இந்த எல்லா ஆப்பிரிக்கர்களுமே கண்டிப்பா ஆசிரியர்களா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களில் ஆப்பிரிக்கர்கள் இல்லை அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. தப்பு. இல்லைன்னு வரவே வராது. இதுக்குள்ள இது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்கு. ஓகேவா? சம் அண்ட் ஆல் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் மட்டும்தான் வேறுபடுது. அப்ப இது 2ம் தப்பு. ஆப்பிரிக்கர்களில் சிலர் ஆசிரியர்கள். ஆப்பிரிக்கர்கள் உள்ள இருக்கு. அதுல சில பேர் தான் ஆசிரியர்களா? ஆசிரியர்கள்ங்கிறது ஹோல் ஆப்பிரிக்கர்களுமே ஆசிரியர்கள். அதாவது ஆல் ஆப்பிரிக்கர்ஸ் ஆர் ஆசிரியர்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன். அப்ப இது தப்பு. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சு அது கரெக்ட்னு. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி டயக்ராம் கொடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட் சீரிஸ் மாதிரி ஆல்பபெட் கோடிங் அண்ட் டீகோடிங் அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பிசிடி என்பது ஏபிசி என எழுதப்படுது. அதாவது பிசிடியை ஏபிசின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா பிக்கு முன்னாடி ஏ,
சிக்கு முன்னாடி பி இருக்கு, டிக்கு முன்னாடி சி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏபிசிடி அப்படின்னு தானே ஆரம்பிக்கும். சிக்கு அதாவது பிக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஏ இருக்கு, அப்போ அது வந்துருச்சு. சிக்கு முன்னாடி என்ன இருக்கு, பி இருக்கு, அது வந்துருச்சு. அடுத்து டிக்கு முன்னாடி என்ன இருக்கு, சி இருக்கு, வந்துருச்சு. அப்போ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ யூவிடபிள்யூக்கு எழுதணும். நம்ம எழுதிக்கிடுவோம். STUVWXYZன்னு வரும். இப்போ யூக்கு முன்னாடி என்ன இருக்கு, டி இருக்கு. ஸோ டி. அடுத்து விக்கு முன்னாடி யூ, டபிள்யூக்கு முன்னாடி வி. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து TUV அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். ஏன்னா இந்த குரூப் டியில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க, 90 மினிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ 90 நிமிஷம், 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஃபுல் கொஸ்டினுமே யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 90 நிமிஷத்துக்கு 90 கொஸ்டின் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணீங்கன்னா மினிமம் உங்களால் மேக்ஸிமம் வந்து 90 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். மிச்சம் இருக்க 10 விட்டுறலாம். ஓகேவா? ஸோ 90 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அந்த 90 கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு 80 கொஸ்டின் 85 கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 90 கொஸ்டினாவது அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் டி எக்ஸாமை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ என்பது இசட் ஆகவும், பி என்பது ஒய் ஆகவும், சி என்பது எக்ஸ் ஆகவும் எழுதப்பட்டால் டிஇஎஃப்ங்கிறது எப்படி எழுதப்படும்? இப்போ ஏக்கு பதிலா இசட் போட்டிருக்காங்க, பிக்கு பதிலா ஒய் போட்டிருக்காங்க, சிக்கு பதிலா எக்ஸ். அதாவது ரிவர்ஸ்லேருந்து போட்டிருக்காங்க, இசட் ஒய் எக்ஸ் அண்ட் ரிவர்ஸ்லேருந்து போட்டிருந்தாங்கன்னா டிஇஎஃப் எப்படி எழுதுவாங்க? ஸோ டிஇஎஃப். ஓகேவா? ஸோ இசட்டு ஒய் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி என்ன வரும், டபிள்யூ வரும். அடுத்து டபிள்யூக்கு முன்னாடி வி வரும். ஸோ இந்த ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டபிள்யூக்கு முன்னாடி வி வரும், விக்கு முன்னாடி யூ வரும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், WVU அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிலாகிசம் டாபிக்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலாகிசம் வந்து வென் டயக்ராமில் சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த குரூப் டி லெவல் ஏஎல்பி லெவலில் கேட்குற சிலாகிசம்லாம் ரொம்ப சிம்பிளான சிலாகிசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 50-100 ரூல் வச்சும் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இப்போ வென் டயக்ராம் சொல்லித்தரேன். வென் டயக்ராம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அதுவும் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுலேயுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வென் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து சிலாகிசம் டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள், சச்சின் நேர்மையானவன் அல்லன் எனில் கீழ்கண்ட எந்த கூற்று சரி? இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா வந்து இது ஆல் கண்டிஷன்ல வரும். ஏன்னா அனைத்துனா ஆல் வரும், இங்க அல்லன் கொடுத்துருக்கனால நாட் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல நாட் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு, அதாவது நெகட்டிவ் கமெண்டா இருந்துச்சு, ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் நெகட்டிவா தான் வரும். ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன்லையும் நெகட்டிவா இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்க. நேர்மையான அனைவரும் சிறுவர்கள், இதுல வந்து நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கமெண்ட் தான். அப்ப இது வர சான்ஸ் இல்ல. சச்சின் ஒரு சிறுவன் அல்லன், இது நெகட்டிவ். ஸோ இது இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள் அல்ல, இதுவுமே நெகட்டிவா இருக்குன்னா அல்லன் இருக்கு. சச்சின் ஒரு சிறுவன், இது பாசிட்டிவ் தான். அப்போ இந்த கொடுத்துருக்க 4ல் BNC தான் ஆன்சர் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆன்சரை செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இதுல ஏதாவது ஒன்று மட்டும் அல்லன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்கிறத வந்து அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், சச்சின் ஒரு சிறுவன் அல்லன் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். ட்ரிக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவா இருந்துச்சு, நெகட்டிவ் கமெண்டா இருந்து ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா வரக்கூடிய கன்க்ளூஷனும் நெகட்டிவா வரும். ஸோ ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் மட்டும் நெகட்டிவா கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் டிக் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 1 மினிட்ல வந்து 2 செகண்ட்ஸ் தான் அதுக்கு தேவைப்படும். ஸோ டைம் கன்சியூம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு மெத்தடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து 2 கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பா நம்ம வென் டயக்ராம் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வென் டயக்ராம் இந்த கொஸ்டினுக்கு எப்படி போறதுன்னு பாருங்க. அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர், அனைத்து சிறுவர்களும். அப்ப நான் சிறுவர்கள் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் போட்டேன்னா இந்த சிறுவர்கள் இருக்கிற எல்லாருமே நேர்மையானவர்கள். அப்ப பெரிய ரவுண்டு, இவங்களை சுத்தி பெரிய ரவுண்டு போட்டோன்னா நேர்மையானவர்கள். ஏன்னா நேர்மையானவருக்குள்ள எல்லா சிறுவர்களும் வந்திருக்காங்களா? ஸோ இதுதான் வென் டயக்ராம்.
அனைத்து சிறுவர்கள் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் போட்டேன்னா அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள் அப்படிங்கறதுனால பெரிய சர்க்கிள் போடுறேன். ஓகேவா? இது சில சிறுவர்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னா உள்ள போட்டிருப்பேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட்டாச்சு வென் டயக்ராம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சச்சின் நேர்மையானவன் அல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சச்சின் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அவனுக்கும் இந்த நேர்மையானவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப அவன் ஒரு தனி சர்க்கிள்ல இருப்பான், இவங்க 2 பேரும் ஒரு ஜாயிண்ட்ல இருப்பாங்க. அப்ப இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு இதுதான் வென் டயக்ராம். ஓகேவா? ஸோ இதை வச்சு இந்த 2 கண்டிஷனை மட்டும் செக் பண்ண போறோம். சச்சின் ஒரு சிறுவன் அல்லன். சச்சின் இங்க இருக்கான், சிறுவன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நேர்மையானவனுக்குள்ள சிறுவன் இருக்கு. அப்ப சிறுவனுக்கும் சச்சினுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப கண்டிப்பா சச்சின் சிறுவனா இருக்க முடியாது. அப்ப கரெக்ட். இந்த கண்டிஷன் தான் கரெக்டா வருது. இன்னொரு கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணிடலாம். அனைத்து சிறுவர்களும் இது அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள் அல்ல அப்படின்னா தப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் நேர்மையானவர்கள் தான். ஏன்னா அனைத்து சிறுவர்களும் நேர்மையானவர்கள்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே கொடுத்துருக்காங்க. அது அல்ல அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கன்க்ளூஷன் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? சச்சின் ஒரு சிறுவன் அல்லன். அடுத்து இந்த நான் 2 கண்டிஷனையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சச்சின் ஒரு சிறுவன். சச்சினுக்கும் சிறுவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சச்சின் தனி, சிறுவன் தனி. ஏன்னா டயக்ராம் அப்படிதான் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு போட்டிருக்கோம். அடுத்து நேர்மையான அனைவரும் சிறுவர்கள். நேர்மையான அனைவரும் சிறுவர்களா? கிடையாது. ரிவர்ஸ்ல தான். எல்லா சிறுவர்களும் தான் நேர்மையானவர்கள். இந்த நேர்மையானவர்கள் சில பேரு தான், சில சிறுவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நேர்மையான அனைவரும் சிறுவர்கள் அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து மாறி இருக்கணும். நேர்மையானவர்கள் உள்ள இருந்திருக்கணும், சிறுவன் வெளியே இருந்தா மட்டும்தான் நேர்மையான அனைவரும் சிறுவர்கள் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் என்னென்ன ஆன்சர் வரும்னு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அனைத்து புத்தகங்களும் பேனாக்கள், ஒரு பென்சில் பேனா அல்ல. இங்கேயுமே நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுலயும் நெகட்டிவா தான் இருந்திருக்கணும். ஓகேவா? நெகட்டிவா இருக்கிறது என்னென்னு பாருங்க. சில புத்தகங்கள் பென்சில்கள், இது பாசிட்டிவ் தான். ஒரு பென்சில் புத்தகம் அல்ல, இது நெகட்டிவா இருக்கு. சோ இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேனாக்கள் பென்சில்கள், இது பாசிட்டிவா இருக்கு. சில பென்சில்கள் புத்தகங்கள் பாசிட்டிவா இருக்கு. சோ இப்ப இதுதான் ஆப்ஷனா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதை வச்சவனே நான் இதன் டிக் பண்ணிட்டேன். பட் இதை நான் உங்களுக்கு வென் டயக்ராம் மூலமா வரைஞ்சு காட்டுறேன். அனைத்து புத்தகங்களும். ஸோ நான் புத்தகத்துக்கு ஒரு ரவுண்டு போட்டேன்னா அனைத்து புத்தகங்களும் பேனாக்கள். ஸோ இதை சுற்றி நான் பேனாவை போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அனைத்து புத்தகங்களும் பேனாக்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு படம் வரைஞ்சாச்சு. அடுத்து ஒரு பென்சில் பேனா அல்ல. பேனாங்கிறது இந்த ரவுண்டு. பேனா அல்லனா இதை தவிர்த்து வேற எங்கேயாவது தான் வரும். ஸோ இதை தவிர்த்து எங்கேயாவது வரும் பென்சில். அப்ப பென்சிலுக்கும் பேனாவுக்கும் சம்பந்தம் இல்ல. இது ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லைன்னா இந்த பென்சிலுக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? சோ இப்ப இதே வச்சு நான் இங்க செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிக் பண்ணது கரெக்டான்னு செக் பண்ணிடுவோம். ஒரு பென்சில், இந்த பென்சில்ல ஏதோ ஒரு பென்சில் வந்து புத்தகம் கிடையாது. ஹோல் பென்சிலுமே புத்தகம் கிடையாதுதான். அதுல ஒரு பென்சிலும் புத்தகம் கிடையாதுதான். சோ இப்ப கரெக்ட் தான். நம்ம குறிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இதுக்கு நான் வென் டயக்ராம் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் பார்த்த உடனே நெகட்டிவ் கமெண்டா இருக்கு, ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். எது நெகட்டிவா இருக்கு? இது நம்ம லக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நெகட்டிவா இருக்கு, மற்றதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா இதுதான் வரும். அடுத்து நான் இதையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சில புத்தகங்கள் பென்சில்கள் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. பென்சிலுக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தனி, இது தனி. அதுல சில நாளும் இருக்காது, அது அனைத்தும் இருக்காது. அப்ப இது தப்பு. சில பேனாக்கள் பென்சில்கள், நோ, பேனாவுக்கும் பென்சிலுக்கும் சம்பந்தம் கிடையாது, தப்பு. சில பென்சில்கள் புத்தகங்கள், தப்பு. பென்சிலுக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, தப்பு. அப்ப நம்ம இந்த வென் டயக்ராம் போடாமையே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். நெகட்டிவ் கமெண்டா ஸ்டேட்மெண்டா இருந்தா. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேசிக்கான சிலாகிசம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து டைமை கன்சியூம் பண்றதுக்கான ட்ரிக். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் நம்ம சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பாருங்க, ஷூ என்பது லெதர். ஷூ வந்து லெதர் அப்படின்னா
டீப்பாய்ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷூ வந்து எதால செய்யப்படும், லெதரால செய்யப்படும். அப்ப டீப்பாய் வந்து எதால செய்யப்படும், டீப்பாய்ங்கிறது அந்த ஒரு டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, டீ காஃபி இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு டேபிள் தான். ஸோ அப்ப கண்டிப்பா அது மர துண்டுனால செய்யப்பட்டது, உட்டுனால செய்யப்பட்டது. ஏன்னா எதால செய்யப்பட்ட அது ஒரு மரச்சாமான் பொருள் தான். பட் அது எதால செய்யப்பட்டதுன்னா மரத்துண்டு. ஏன்னா ஷூ வந்து லெதரால செய்யப்பட்டிருக்குன்னா டீப்பாய் வந்து மரத்துண்டால செய்யப்பட்டது. ஸோ பறவை என்பது கூடு அப்படின்னா மனிதன் என்பது என்னன்னு கேட்டுக்காங்க. ஸோ பறவைங்கிறது எங்க வாழும், கூட்டுல வாழும். அப்ப மனிதன் எங்க வாழுவான், வீட்டுல வாழுவான். ஸோ வீடு, கட்டடம், அலுவலகம், பள்ளி எல்லாத்துலயும் இருப்பான். பட் அவன் குடியிருக்கிறது அப்படிங்கிறது வீடு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி என்பது கால் எனில் பறப்பது என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நடைப்பயிற்சி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அது எதன் மூலமா நடக்கிறோம், கால் மூலமா தான் நடக்கிறோம். ஸோ எந்த உறுப்பு வந்து பயன்படுது அப்படிங்கிறது. அப்ப பறப்பதுக்கு எந்த உறுப்பு பயன்படும், சிறகுகள். பறப்பதுங்கிறது பறவைகளோட வேலை, மெயினான வேலை. அப்ப பறக்கிறதுக்கு எது பயன்படுது, சிறகுகள். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சிறகுகள் தான் ஆன்சர் வரும். எந்த உறுப்பு பயன்படுது, உறுப்பு தான் வருது. இங்க விமானம்ங்கிறது ஒரு உயிரற்ற பொருள். ஆனா இங்க வந்து காலும் நடைப்பயிற்சி அப்படின்னா இது உறுப்பு சொல்லியிருக்காங்க. அப்ப பறப்பதுக்கு பயன்படக்கூடிய உறுப்பு எது, சிறகுகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி இந்த நாள்ல பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செய்தித்தாள், திரைப்படம், இதழ், புதினம். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. செய்தித்தாள், இதழ், புதினம் இது மூணும் ஒரே கேட்டகரியில வரும். திரைப்படம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு. அடுத்து வந்து மேஜை, சோஃபா, நாற்காலி, தொலைக்காட்சி. இல்ல எது வரும், தொலைக்காட்சி தான் வரும். ஏன்னா மேஜை, சோஃபா, நாற்காலி எல்லாம் உட்கார்றதுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள். அடுத்து ரோஸ் நிறம், பச்சை நிறம், அடர் நீல நிறம், ஊதா நிறம். இதுல எது வித்தியாசமா இருக்குன்னா ரோஸ் தான் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த பச்சை நீலம்லாம் எதுக்குள்ள வரும்னா RGB கலர்ல வரும். ரெட்டு, கிரீனு, ப்ளூ. இங்க ரெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இப்போ இதுல வந்து வித்தியாசம் இருந்திருக்காது. பட் ரோஸ் கொடுத்ததுனால ரோஸ் தான் டிஃபரன்ஸ்ல வரும். அடுத்து சதுரம், வட்டம், முக்கோணம், கனசதுரம் அப்படின்னா கனசதுரம். ஏன்னா இதெல்லாம் வந்து 2 டைமென்ஷனல்ல இருக்கக்கூடிய வரைபடங்கள். அடுத்து கம்பளி, தேன், மெழுகு, பட்டு. ஸோ இதுல வித்தியாசமா இருக்கக்கூடியது மெழுகு அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோதாங்க வந்து இது 2013ல கேட்ட கொஷின்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க வந்து நிறைய கொஷின் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அண்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுலயே வந்து ஆப்டிடியூட் கொஷின் நான் தனியா உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.